உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகளில்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். மொரிங்கா ஒலிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ட்ரம்ஸ்டிக் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முருங்கை. இந்த முருங்கை கீரை ஒரு அற்புதமான உணவாக பயன்படுகிறது. முருகனுக்கு உகந்த ஒரு உணவாக இதை படைப்பது வழக்கம். இந்த முருங்கை கீரையை உருவி விட்டு அதனுடைய குச்சிகளை, ஈர்க்குகள் என்று தமிழிலே சொல்வார்கள். முருங்கைக்கீரையினுடைய குச்சிகள், சிறு குச்சிகளை ஒரு பிடி அளவு எடுத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து அதனோடு சிறிது சோம்பும் பனங்கற்கண்டும் சேர்த்து கொதிக்க வைத்து தீநீராக ஆக்கி வடிகட்டி கருவுற்ற தாய்மார்கள் அதை பருகி வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட கை கால்களிலே இருக்கின்ற நீர்த்தேக்கம், வீக்கம் இவற்றை போக்கக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த முருங்கை ஈர்க்கினுடைய தீநீர் நமக்கு பயன் தருகிறது. இதனாலே கை கால்களிலே இருக்கின்ற வீக்கம் கரைந்து உடல் எடையும் குறைந்து ஆரோக்கியம் நிலை பெறுகிறது. வளருகின்ற குழந்தைக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடியதாக இந்த முருங்கை ஈர்க்கு தீநீர் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சுக்கு. இஞ்சி காய்கின்ற நிலையிலே அது சுக்காகிறது. இந்த புறத்தோலை சீவிவிட்டு சுக்குனுடைய உட்புற பகுதியை நாம் பொடித்து தூளாக வைத்து கொண்டு காலை மாலை என்று 2 வேளை அரை தேக்கரண்டி சுக்கு சூரணத்தோடு பனக்கற்கண்டு சேர்த்து 1 டம்ளர் பாலில் இட்டு 2 வேளை பருகி வருகின்ற பொழுது உடலிலே சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு உரம் தரக்கூடியதாக, குருதி போக்குக்கு இதம் தரக்கூடியதாக, குருதி நாளங்களிலே அடைப்பு வாராமல் தடுக்கக்கூடியதாக, தசை பிடிப்பு, வாயு பிடிப்பு இவற்றிலே இருந்து விடுதலை தருவதாக இந்த சுக்கும் பாலும் பனக்கற்கண்டும் சேர்ந்த தீநீர் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வெச்சிப்பூ என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இங்கே செம்மை நிறம், மஞ்சள் நிறம் இரண்டையும் நாம் பார்க்கின்றோம். இது இட்டிலி வடிவத்திலே இருப்பதனாலே இட்டிலி பூ என்று கூட இதை சொல்லுவது வழக்கம். இக்ஸோரா காக்ஸினியா என்று தாவர பெயராலே அழைக்கப்பெறுவது. 100 வராகலு பூவுலு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். இந்த இட்டிலி பூ ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த பூக்களை, ஒரு பூவை எடுத்து நாம் ஒரு வேளைக்கு தீநீராக பருகுகின்ற நிலையிலே லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு, அதற்கு காரணமாக இருக்கின்ற கருப்பை அழற்சி, கருப்பை புண்கள் இவற்றையெல்லாம் போக்கி புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இதிலே இருக்கின்ற லைகோபீன் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட், லியூட்டின், ஜியாசாந்தின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற மருத்துவ குணங்கள், த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக இயங்கி எங்கேனும் சென்று தங்கி
புற்று வர காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டிடாக்சின் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இட்டிலி பூ பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகள் கூட ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே சொறி, சிரங்கு, நமைச்சல், ஏதேனும் பூச்சிக்கடி, சில்விஷங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இதனுடைய இலை சாற்றை மேலே பூசி வைப்பதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த தோல் பழைய நிலைக்கு ஆரோக்கியத்தை பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த வெட்சி பூ இலைகள், துளிர் இலைகளை சாறாக எடுத்து 5 முதல் 10 சொட்டுக்கள் குழந்தைகளுக்கு சில நாட்கள் உள்ளுக்கு தேனோடு கலந்து கொடுத்து வருவதனாலே ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக குழந்தைகளுக்கு விளங்குகிறது. புண்களை ஆற்றுகிறது, வெள்ளை ஒழுக்கை போக்குகிறது, தோல் நோய்க்கு மருந்தாகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பார்ப்பது, பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வெட்சி பூக்களோட மருத்துவ குணங்கள் என்ன, வெட்சி பூக்களை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் வெட்சி பூக்களை பயன்படுத்தி வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து, அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெட்சி பூக்கள், தேங்காய்பால், கற்கண்டு. வெட்சி பூக்களை நம்ம தயிரோடு சேர்த்து அரைச்சி, ஒரு பூக்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பூக்கள் எடுத்தோம்னா ஒரு 15 பூக்கள், இது போன்ற தனித்தனியாக பூக்கள் 15 பூக்கள் எடுத்து அதோட 2 ஸ்பூன் தயிர் விட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது, ஓரிரு வேளை சாப்பிடும் பொழுதே கழிச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை உண்டாக்கக்கூடிய தொற்றினை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இந்த வெட்சி பூக்கள் செயல்படும். அதே போல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது தேங்காய் பாலோட சேர்த்து மருந்தாக எடுத்துக்கலாம். இந்த வெட்சி பூக்களை நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தலாம். நம்ம எப்படி செம்பருத்தி பூக்கள் மற்றும் செண்பக பூக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதே போல் வெட்சி பூக்களோட தேங்காய் துருவல் இவை இரண்டும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி நல்லா பால் எடுத்துடணும். திக்கான பாலாக எடுத்து அதை நம்ம சிறு தீயில வச்சு காய்ச்சிட்டே வரும் பொழுது அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும் பொழுது தலையில் உள்ள பொடுகு, நமைச்சல், முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகள் சரியாகும். அதே போல் தலையில் ஏதாவது அலர்ஜி இருந்ததுனாலும் அந்த அலர்ஜியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த வெட்சி பூக்கள் செயல்படும். இப்போ நம்ம வெட்சி பூக்களை பயன்படுத்தி இந்த வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்து, அல்சரை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இந்த வெட்சி பூக்கள் எடுத்துக்கலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், அழற்சி மற்றும் தொற்று இவற்றுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வெட்சி பூக்களோட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதோட கற்கண்டு பொடி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம கற்கண்டு பொடி சேர்க்குறோம். பனங்கற்கண்டு பொடியும் சேர்த்துக்கலாம். இவை இரண்டையும் சேர்த்து அரைச்சி பால் எடுத்துடலாம். வெட்சி பூக்களோட தேங்காய் பால் மற்றும் கற்கண்டு சேர்த்து பால் எடுத்திருக்கோம். இதை வடிகட்டிடலாம். வெட்சி பூக்கள், தேங்காய்பால் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 100 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அசிடிட்டி மற்றும் அல்சர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து 7 to 11 நாட்கள் வரைக்கும் இதை குடிக்கலாம். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இக்ஸோரா காக்ஸினியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இட்டிலி பூ என்று தமிழிலே சொல்லப்பெறுவது வெட்சிப்பூ என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. விஷ்ணுவுக்கு பூஜைக்கு உகந்த ஒரு மலராக இது கருதப்படுகிறது. இதை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பல்வேறு ஒழுக்குகளை, குறிப்பாக வெள்ளை ஒழுக்கு, குருதி ஒழுக்கு இவற்றை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது.
வயிற்று புண்களை ஆற்றக்கூடியதாக மருந்தாகி பயன் தருகிறது. இதனுடைய இலைகளை மேற்பற்றாக போட்டு வருகின்ற நிலையிலே தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய வேர் பட்டையை விழுதாக்கி ஆறாத புண்களின் மேலே போட்டு வைப்பதனாலே இந்த டயபெட்டிக் கேங்க்ரீன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற நாட்பட்ட மாதக்கணக்கில் இருக்கின்ற ஆறாத புண்களை கூட ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக இந்த வெட்சிப்பூவினுடைய வேர் விழுது நமக்கு பயனாக இருந்து நோயை தீர்க்கிறது. அதோடு கூட இந்த பூவை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது உடலினுடைய அனலை வெப்பத்தை குறைத்து தாகத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. காய்ச்சலை ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு பலன்களை தரக்கூடிய இந்த வெட்சிப்பூ ஒரு அற்புதமான மருத்துவ பெட்டகம் என்பதனாலே வீட்டிலே ஒரு செடி வைத்திருந்தாலே பூஜைக்கு பயன்படக்கூடியது மட்டுமல்லாமல் நம்முடைய முழு ஆரோக்கியத்திற்கும் அடித்தளமாக இது பயன்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வெட்சிப்பூ எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.